வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டாப் லோடு வேல்ஃபுல் வாஷிங் மிஷினுங்க. இந்த வாஷிங் மிஷின் வந்து கேபினெட் போயிடுச்சு, அதுதான் இஷ்யூ. அது கேபினெட் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக ரஸ்ட் ஆயிடுச்சு. கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஓட மாட்டேங்குது, ஓடுறப்ப ஸ்பின் ஓடையில் பார்த்தீங்கன்னா அடித்து நின்றுக்குது அப்படின்னு சொன்னாங்க. டமால் டமால் அடிக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அது என்னதான்னு பார்த்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் கேபினெட் ஃபுல்லாகவே ரஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம அதை மேலேருந்து டாப்பை கழட்டிட்டு அந்த ஸ்க்ரூலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த நம்ம சைடு கேபின் மட்டும் மாற்றுறோம். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ 2 இருக்கும், அது பேக் சைடு ஸ்க்ரூ இருக்கும். அதெல்லாம் கழட்டிட்டு பேக் சைடை கழட்டிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ட்ரெயின் மோட்டர் ஸ்க்ரூ 2 கொடுத்துருப்பாங்க. இதை கழட்டிட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே ட்ரம் செட்டை ஃபுல்லாக மேலே தூக்கிடலாம். அலாக்கா வந்து நம்ம வேறு எதுவும் பண்ண தேவையில்ல, நீங்கள் அப்படியே தூக்கிக்கலாம். அப்போ ஒயரிங் பார்த்தீங்கன்னா 2 ஜாக் இருக்கும். அந்த 2 ஜாக்கையும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம ட்ரம் செட்டை வெளில தூக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் ரஸ்ட் ஆகிடுச்சிங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கழட்ட முடியல. அந்த ஸ்க்ரூலாம் தட்டி தான் கழட்டுற மாதிரி இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் 2 லைன் வரும். அதுக்கப்புறம் மோட்டருக்கு போகிற ஒரு ஜாக் நம்ம மூணு ஜாக்கையும் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டாப்பு மட்டும் தனியாக எடுத்துடலாம். அதில் டேக் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த எர்த் லைன்லாம் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கரெக்டாக எடுத்துட்டோம். இல்லாட்டி நம்ம திருப்பி மாட்டில கஷ்டமாக இருக்கும், நம்ம கட் பண்ணிட்டோம்னா. என்றைக்குமே இந்த ஜாக்கெல்லாம் இழுக்கல பார்த்தீங்கன்னா அந்த ஷேக் பண்ணி தான் இழுக்கணும். வரல அப்படின்னா நம்ம ஒரே முட்டை இழுத்தோம்னா ஒயர் மட்டும் தனியாக வந்துடும். உங்களுக்கு ஜாக் அதில் நின்றுக்கும், ஒயர் மட்டும் தனியாக வந்துடும். அதனால கொஞ்சம் பார்த்து எடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சென்சார் ஒயர் இருக்கும், அந்த ஓஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதையும் எடுத்துடணும், இல்லைனா உங்களுக்கு மேலே சென்சார் நாப் உடஞ்சிரும் நம்ம டக்குன்னு இழுத்துட்டா. அப்புறம் எர்த்தெல்லாம் மேலே கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம அதை கழட்டி விட்டுட்டு நம்ம டாப் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே இழுத்திங்கனாலும் வராது, கட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி போட கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம ஸ்க்ரூ கழட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோதான் ஈஸி. நம்ம வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தான் போடுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே வந்து டாப்பை கழட்டியாச்சு. நம்ம இது ரொம்ப மெனக்கெட தேவையில்ல. டாப் லோடு வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் வேலை செய்கிறது ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அதை எடுத்துட்டோம். உங்களுக்கு டாப் லோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபின் மாற்றுறது, மோட்டர் மாற்றுறது, இதெல்லாம் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். ட்ரம் செட்டை தவிர, ட்ரம் செட்டு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், மற்றபடி எல்லாமே ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சஸ்பென்ஸ் ராடு மாட்டுறதுக்கு தகரம் வந்து கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த பிளாஸ்டிக் கழட்டிட்டு போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம மாத்திர கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி லாக் பண்ணுற மாதிரி உள்ள சொருகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம நாளையும் வந்து 4 பக்கம் இருக்கிறதையும் நம்ம கழட்டிட்டு நம்ம மேலே தூக்கிக்கலாம். எடுத்துட்டேங்க, ட்ரம் செட் எடுத்துட்டேன். இப்போ கேபினெட் பார்த்தீங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாக ரஸ்ட் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டு நல்லாயிருக்கு, பேக் சைடு போயிடுச்சு. போனனால தான் நமக்கு இந்த ப்ராப்ளம். ஒன் சைடாக கீழே தொட்டி வந்து ஒன் சைடாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு அடிச்சு நின்றுக்கும், ஸ்பின்னு வந்து ப்ராப்பராக ஓடாது. நம்ம இப்போ இதில் வந்து வேறு கேபின் மாற்றுறோம். மாத்திர கேபினெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சஸ்பென்ஸ் ராட் சொருவது பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே மேலே தூக்கி மாட்டிக்கலாம். நம்ம பழசில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாஸ்டிக் கழட்டி போடுற மாதிரி இருந்தது, இது நம்ம அப்படியே மாட்டிக்கலாம். நம்ம பார்த்தா 4 மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம டாப்பை கழட்டினோமோ அதே மாதிரி டாப்பை கழட்டிட்டு அதை அப்படியே ஃபிட் பண்ணிக்க வேண்டியதான். இதை பாருங்கள், நான் கழட்டின டாப் வேறு எதுவுமே பண்ணல. அதே மாதிரி இந்த ஒயரிங் ஜாக்கெலாம் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க இதில் பெரிய வேலை. அந்த ஸ்க்ரூலாம் எல்லா ஸ்க்ரூவும் கரெக்டாக போடணும், அப்படி இல்லைனா உங்களுக்கு வைப்ரேஷன் ஆகும், தடன்னு அடிக்கும். இது பார்த்தீங்கன்னா எர்த் ஸ்க்ரூ, அதில் வந்து ஒரு 3 ஒயராட்டை கொடுத்துருக்காங்க, ஒரே ஸ்க்ரூவில் ஜாயின் பண்ணுற மாதிரி. நம்ம அதெல்லாம் இருந்ததுன்னு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி விட்டுடலாம்.
இது சென்சார் ஓஸுங்க. சென்சார் ஓஸை நம்ம சொருகினா தான் உங்களுக்கு டப்பில் வந்து தண்ணி வந்ததுக்கப்புறமா கட் ஆஃப் ஆகும். நம்ம ஒரு சிலலாம் பார்த்தீங்கன்னா மறந்துடுவாங்க. நம்ம சென்சார் ஓஸ் சொருவாம விட்டுருவோம், கட் ஆஃப் ஆக தண்ணி பார்த்தா கீழே போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா தான் சென்சார் ஓஸ் சொருவிலிங்க அது ஞாபகம் வரும். நம்ம அதெல்லாம் வந்து முதலே செஞ்சிடணும். ஏன்னா ஒரு வேலை செஞ்சுட்டு திரும்ப மறுபடியும் வந்து கழட்டி மாட்டக்கூடாது. நம்ம ஒரு செஞ்சால் ப்ராப்பராக செஞ்சிடணும் அதை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர்லாம் போட்டு நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விடணும். இல்லை ப்ரெஸ் பண்ணி விட்ணுங்க, கண்ணுட்டி கரெக்டாக இருக்காது. நல்லா அமுத்தி விட்ருங்க. அமுத்தி விட்டு டேக் போட்டு நம்ம ஒயர் டேக் போட்டு நம்ம டைட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ஆடாதப்போ உங்களுக்கு ட்ரம் செட் வைப்ரேஷன் ஆகிறப்போ உங்களுக்கு ஒயர் கழண்டு போகாது. இல்லாட்டி கழண்டு போகும், இல்லை மோட்டரில் மாட்டிக்கும், பெல்ட்டில் மாட்டோம். உங்களுக்கு ஆட பார்த்தீங்கன்னா ஒயர் தேயும். ஒரு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். நமக்கு வந்து ஒயர் வந்து ஷேக்காகி அந்த இடத்துல மேலே கோட்டிங் தெரிஞ்சதுக்கப்புறம் கம்பி பாடியில் பட்டுச்சுன்னா உங்களுக்கு பாடி எடுத்தாயிடும். அதனால வந்து நம்ம அதெல்லாம் பார்த்துக்கலாம் முதல்லையே. நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஒருக்கா செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை கரெக்டாக செஞ்சிடணும். ப்ராப்பராக 1 பை 1 செஞ்சுட்டு போனோம்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் செய்கிறதுக்கு. நம்ம மேலே ஒன்று கீழே ஒரு வேலை செஞ்சோம்னா தான் மறந்துடும், நம்ம எது செஞ்சோங்கிறத மறந்துடும். அதனால் கரெக்டாக செஞ்சுருங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தண்ணி வெளியில் போகிற ட்ரெயின் ஹோஸ் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கும். நம்ம வந்து 2 ஸ்க்ரூவும் போடணும். ஒரு ஸ்க்ரூ போட்டு விட்டிங்கன்னா வைப்ரேஷன் ஆகும். அதனால் 2 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து தண்ணி வெளியில் போகல ஓஸ் ஆடாது. பாருங்கள், இந்த 2 ஸ்க்ரூ இருக்கும். இதை மறக்காமல் போடணும், இல்லாட்டி நம்ம ஓஸ் பிடிக்கும். இது நான் மாற்றுறது பார்த்தீங்கன்னா பழைய கேபினெட்டு தான், மிஷின்லேருந்து பிரித்து தான், புதுசு கிடையாது. கஸ்டமர் லோ பட்ஜெட்டில் கேட்டதுனால நம்ம பழசு தான் போடுறோம். ஆனால் நல்லா இருந்தது, கேபினெட் நல்லா இருந்ததுனால நம்ம பழசு போட்டிருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது ஸ்பேர் தேவை, இல்லை நம்ம நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கேன், நீங்கள் இங்கே பக்கத்தில் யாராவது இருந்து உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி தரேன். இது மாதிரி பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் போட்டுட்டு ஒரு 4 ஸ்க்ரூ இருக்கும். அதையும் நம்ம 4 ஸ்க்ரூ போட்டு விட்டுறணும். இல்லாட்டி உங்களுக்கு தடன்னு அடிக்கும், அந்த பிளாஸ்டிக் அடிக்கும். இவ்வளோதாங்க, வாஷிங் மிஷின் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கமெண்டோட பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.